ஒருத்தர் வெளியில் இருந்துட்டு பித்தலாட்டம் பண்ணால் பரவாயில்ல, ஏன் வீட்டுக்குள்ளாரே இருந்துக்கிட்டு நாங்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்த குடும்பம், இப்படியெல்லாம் இருந்த குடும்பம் அப்படிங்கிறப்ப எங்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு பித்தலாட்டம் பண்ணும்போது எனக்கு கோவம் வரும்ல. அதனால எங்கள் அம்மா ஏதாச்சும் ஒன்றுனாக்கா, ஏதாச்சும் ஒன்று என்கிட்ட பேசு, சண்டை போடு, திட்டு, அடி, கோவம் வந்து அடி. எதுக்கு நான் உன்னை திட்டுனா அடித்தாக்க என்னை வந்து அடிக்கிறான், உதைக்கிறான், குடும்பப்படுத்துறான்னு சொல்லிட்டு ஊர் பூரா என்னை பற்றி இல்லாத போகலாம் சொல்லி வைப்பா. எனக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணிக்குவேன். அப்போ அதுக்கு நான் அவனை திட்டணுமா, அடிக்கணுமா, போய் வேலை இருந்தால் பாரு, நான் எனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நான் அப்போ பண்ணிக்கிறேன் அவன் சொல்லிட்டு விட்டுறது. அப்புறம் அந்த பொண்ணை வச்சு தூண்டி விட்டது. அப்புறம் இப்போ சோழங்கப்பட்டி இந்த பொண்ணை வச்சு தூண்டி விட்டது. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் எங்கள் அம்மாவுக்கு என்ன வந்துட்டு. எங்கள் குடும்பத்தை எதுக்கு ஏதாச்சும் ஒன்று வச்சுக்குவேன், இவங்க சாதி சனமே எப்படி தான், இவங்க ஆளுங்களே எப்படி தான், இவங்க குடும்பமே எப்படி தானே எதுக்கெடுத்தாலும் எங்களை ஏகத்தான் பேசும். அது மட்டும் இல்லாமல் கடைகளில் எங்கள் தாத்தாவுக்கு வெத்தலை சீவல் ஏதாச்சும் வேணும்னா வாங்கிக்க, நான் காசு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவேன். எங்கேயாச்சும் வெளில போனால் தோசை எதனா வாங்கி கொடுப்பாரு. வாங்கி கொடுத்தோன்னாக்க, நீனே சொத்துக்கு வழி இல்லாமல் கிடக்குற, நீ எதுக்கு அவங்களுக்கெல்லாம் பார்க்குற அப்படிங்குவேன் எங்கள் அம்மா.